சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மதராசி படம் நாளை உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. அதனையொட்டி கடந்த சில தினங்களாகவே படத்துடைய ப்ரமோஷன்ல செம பிஸியாக இருக்காரு நம்ம சிவா அவர்கள். ஏஆர் முருகதாஸ், நாயகி ருக்மிணி வசந்த் அப்படின்னு ஒட்டுமொத்த படக்குழுவுமே செம பிஸியாக இருக்காங்க. மதராசி படத்தை மிக பெரிய அளவுல ப்ரமோட் பண்ண வேண்டும் அப்படின்னு விறுவிறுப்பாக செயல்பட்டு கொண்டும் இருக்காங்க. அதன் விளைவாக படத்திற்கு மிகப்பெரிய ஹைப்புமே உருவாகி இருக்கு. அமரன் என்ற பிளாக் பஸ்டர் வெற்றிக்கு பிறகு மதராசி வெளியாவதால படத்திற்கு ஆட்டோமேட்டிக்காவே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. அதனையுமே தாண்டி மதராசி படத்துடைய ட்ரெய்லர், பாடல்கள் ரசிகர்களுடைய வரவேற்பு பெற்று படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்திருக்கு. இந்த நிலையில மதராசி பட ப்ரமோஷன்ல சிவகார்த்திகேயன் படத்தை பற்றியும் ஏஆர் முருகதாசுடன் பணியாற்றியதை பற்றியுமே பேசியிருந்தாரு. அதனை தவிர மேலும் பல விஷயங்களை பற்றி சிவகார்த்திகேயன் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளிலுமே பேசியிருந்தாரு. அப்படித்தான் ரஜினி சாரை பற்றியும் சிவா அவர்கள் பேசியிருக்காரு. ப்ரமோஷனுக்காக நடத்தப்பட்ட பேட்டி ஒன்றில் சிவகார்த்திகேயனிடம் நீங்கள் ஒரு நாள் ரஜினி சாராக வாழ்ந்தால் என்ன செய்வீங்க, எப்படி உணர்வீங்க அப்படின்ற கேள்விக்கு அதற்கு நம்ம சிவா அவர்கள், எனக்கு ஒரு நாள் ரஜினியாக மாற வாழும் வாய்ப்பு கிடைத்தால் உடனடியாக 5 படங்கள்ல கமிட் ஆகி அந்த படங்களுக்கான முன்பணத்தை வாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் ரஜினி சாருடைய சம்பளம் அதிகம் அல்லவா, அதனால அப்படி செய்வேன் அப்படின்னு சிரித்து கொண்டே நகைச்சுவையாக பேசினாரு. மேலும் அன்றைய தினம் என்ன தவிர இந்த உலகில வேறு யாருமே அந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ரஜினி சாராக ஒரு நாள் வாழ்வது அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய வரம். கண்டிப்பாக அன்றைய தினம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு பேசியிருக்காரு நம்ம சிவா அவர்கள். இவர் பேசிய இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவாவுடைய அடுத்த திரைப்படமான பராசக்தி நம்ம ரஜினி சாருடன் நேரடியாக மோத போகுது அப்படின்னு ஒரு சில பேச்சுகள் இருந்தாலுமே சூப்பர் ஸ்டாருடன் மோத முடியாது அப்படின்னு சிவா அவர்களே சொல்லிட்டாரு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.